வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். அவர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரோட இன்கம் 25,000, அந்த 25,000ல் ஒரு காலத்தில் 25,000 கரைச்சிட்டு இருந்தவர் இன்றைக்கி 50% சேமிக்கிறாராம். அவரோட வருமானம் 25,000ல் இன்றைக்கி 50% சேமிப்புக்கு போகுது. அப்போனா 12,500 சேமிச்சுட்டு 12,500 எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. அவர் ஃபாலோ பண்ண ஒரு 5 பவர்ஃபுல் சேவிங் மெத்தட்ஸு. ஸோ நம்மளோட வீடியோஸை பார்த்து அவர் கற்றுக்கிட்ட 5 நம்ம வீடியோஸ்லேருந்து ஒரு 5 பவர்ஃபுல் சேவிங்ஸ் மெத்தடை எடுத்து நீங்கள் சொன்ன அந்த 5 டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். வெவ்வேறு வீடியோவில் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் என்னோடய ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதை ஃபாலோ பண்ணி இந்த 5 பவர்ஃபுல் சேவிங்ஸ் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணதுனால பட்ஜெட்டில் நான் சின்ன ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணேன். அது சேஞ்ச் பண்ணதுனால என்னால் இன்றைக்கி 50% வரைக்கும் சேமிக்க முடியுது அப்படிங்கிறாரு. அவர் நம்மளோட வீடியோஸை பார்த்து எதில் என்ன செஞ்சு அவர் இந்த 50% சேமிப்பை செய்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரில் அவர் பெரிய லெட்டராக எழுதியிருந்தார். நான் அதை அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட மாத வருமானம் 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபாயை வச்சு பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கடன் இல்லாமல் பார்த்துருக்காரு. பட் சேவிங்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. இவங்க வீட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவரோட ஒய்ஃபு ப்ளஸ் ஒரு பெண் குழந்தை, 3 பேர் தான். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க பேரோட ஊரோட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் அவரோட சேஃப்டி ரீசனுக்காக நான் வெளியிடலை. பாருங்கள், வழக்கம் போல் நம்ம எல்லாரும் என்ன செலவு பண்ணுவோமோ அந்த எல்லா செலவும் இவங்க 25,000ல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்திருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு இந்த கொரோனா டைமில் மணியோட வேல்யூ தெரிய வந்திருக்கு. அப்போ நம்மளோட வீடியோஸை முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 வருஷமாக நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருக்காங்களாம். எல்லா வீடியோஸையும் தவறாமல் பார்த்துருவாங்களாம். ஸோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நாங்கள் பார்த்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கொரோனா டைமில் தான் நாங்கள் சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினச்சோம். சரி, சேவ் பண்ணணும். நீங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை % சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கீங்க. சீனியர்களோட சேவிங்ஸ் மெத்தட் போட்டிருக்கீங்க. நம்ம ஏன் 50% பாதி சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ உங்களோட வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன செலவு பண்ணுறோம், ஒவ்வொரு செலவுலையும் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தப்போ நீங்கள் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்து ஒரு 5 விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம். இந்த 5 விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனேயே எங்களுடைய வருமானத்தில் நாங்கள் 50%, 50% சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு என்ன அந்த 5 பாயிண்ட்டு, 5 பவர்ஃபுல் சேவிங்ஸ் நம்ம வீடியோவில் கற்றுக்கிட்டது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் ஃபாலோ பண்ண பவர்ஃபுல் சேவிங் டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரெண்டட் ஹவுஸ்லேருந்து லீஸுக்கு வீடு எடுத்து போயிட்டார். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே இருந்த கொஞ்சம் பணத்தை யூஸ் பண்ணி அந்த லீஸ்க்கு வீடு எடுப்பாங்க தெரியுமா, மாதம் வாடகை கொடுக்காம ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி லீஸுக்கு வீடு எடுத்து போயிருக்காரு. நான் இந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வாடகையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி வாடகையை குறைச்சி பேசுகிறது, வாடகைக்கு அதிகமாக செலவாகாமல் எப்படி நம்ம வாடகை எக்ஸ்பென்சஸை குறைக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை தரேன். அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்தேன், நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு டிப்பாக லீஸ்க்கு வீடு எடுத்து போனால் கொஞ்சம் நம்ம வாடகை அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ லீஸ்க்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அதிகமான தொகை தேவைப்படும். அப்போ அந்த சமயம் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு அரியர்ஸ் ஏதோ வந்திருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் அவங்களோட ப்ரைவேட் இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, கொஞ்சம் பிஎஃப்லாம் எடுத்து லீஸ்க்கு ஒரு வீடை பிடிச்சி போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அதனால என்ன ஆகிடுக்கு, என்டையராக அவங்களோட வாடகை அமௌண்ட் மிச்சமாயிருக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்னடா நல்ல அமௌண்ட் சேவ் ஆகுது. சரி, இப்போ நம்ம மற்ற செலவுகளையும் நம்ம ஒவ்வொன்றா எதெல்லாம் குறைக்கலாம், எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் ஓவராக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல் அதை மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்குற அந்த ஸ்கூலில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அப்போ அது இதுவே மாதிரி போயிடுச்சுன்னா எதிர்காலத்துக்கு சேவிங்ஸ் இருக்காது. இப்போதைக்கு சம்பள உயர்வு ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்ப இவங்க லீஸ்க்கு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே போய் பக்கத்தில் எது நல்ல ஸ்கூல்னு பார்த்துருக்குறப்ப இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பார்த்துருக்காங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸை எல்லாமே சேர்த்து 30,000 தான். ஸ்கூலும் நல்லா இருந்திருக்கு. ஓகே, நமக்கு இங்கே வந்து ஃபீஸும் பாதிக்கு பாதி கம்மியாகுது. ஒரு மாதம் நான் 5,000 எடுத்து வைக்கிற இடத்துல நான் 2,500 எடுத்து வச்சா நான் அந்த 30,000 என்னால் ஈஸியாக சேமிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்ச உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி ஓகே நம்ம ஸ்கூலை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலை வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. இன்னொன்று இப்போ அவங்க இருக்கிற வீட்டுக்கும் பக்கமாகவும் இருக்குது, நல்ல கோச்சிங்கும் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு அஃபோர்டபுளாக வருது. அப்போ அவங்களுக்கு அப்படியே மாதம் ஸ்கூலுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து சேவ் ஆகிடுக்கு இந்த 2வது டிப் மூலமாக. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய இபி அப்புறம் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்திருக்கு. அந்த வரவு செலவெல்லாம் அவங்க நம்மளோட வீடியோ பார்த்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எழுதுனதுக்கப்புறம் இபி பில்லும் பெட்ரோலும் அதிகமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறது எப்படின்னு, அந்த 2 வீடியோஸை முழுக்க பார்த்து, அதை நான் முன்னாடி போட்ட வீடியோ, அந்த வீடியோவை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணி இபி பில்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாதியாக வந்து குறைஞ்சிச்சான். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையும் பாதி குறைச்சிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறதே மொத்தமே 3 பேர் அவங்க ஃபேமிலியில். அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராப்பராக நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலவு வந்து குறையுது, ரொம்ப மெனக்கெட வேணாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுக்கு. அதனால அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸில் இருக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி பெட்ரோல் அண்ட் இபி, ஏன்னா இது பயங்கரமாக ஆகும் சில பேர் வீட்டில், எல்லா செலவையும் கம்மி பண்ணிடலாம், ஆனால் இபி பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு பயங்கரமாக பட்ஜெட்டில் துண்டு விழக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை 2யுமே இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3 பேருக்கு வந்து கொஞ்சம் கிராசரிஸ் அதிகமாக வாங்கிட்டு அதிலே ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ்க்கு ஒதுக்கக்கூடிய தொகையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலராக வெளியில் வாங்காமல் மோஸ்ட்லி ஹோம்மேடு ஸ்நாக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஒய்ஃப்னால் வேலைக்கு போக முடியல, இவர் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப அவங்க ஒய்ஃப் நான் ஓகே வீட்டிலே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிராசரி எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், டிடிஹெச்சை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி இவங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, இவங்க 2 பேரோட மொபைலுக்குமே நெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நெட் கார்டு இயர்லி பேக் போடுவாங்களாம். ஸோ அந்த இயர்லி பேக் போடுறதுனால நெட்டு ஃப்ரீ தான். ஸோ அதனால் மொபைலில் வந்து அப்படியே ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி அவங்க பிடிச்ச ப்ரோக்ராமை யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருந்திருக்கு. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் டிடிஹெச் கனெக்ஷன் அதை பார்க்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதம் 300 400 தான் பே பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் அதை கூட நம்ம சேமிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ரூபாயுமே வந்து சேமிப்புக்கு வந்து கன்சிடர் ஆகும் இல்லையா, அதனால் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதை யூஸே பண்ணுறதில்ல, அது தேவையில்லாமல் எதுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 டிப்ஸை தான் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் இருந்து அங்கங்கே எடுத்து இந்த 5 ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட பட்ஜெட்டை பாருங்கள், முன்னாடி 25,000 செலவு பண்ணவங்க இந்த 5 டிப்பை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இவங்களோட பட்ஜெட் வெறும் 12,500 மாறி இருக்கு. 12,500 சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 50% எக்ஸ்பென்சஸ் 50% சேவிங்ஸ்னு மாறி இருக்கு. இப்போ வாங்க இவங்களோட பட்ஜெட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் இவங்களோட பட்ஜெட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்ட்டு காணாமல் போயிடுச்சு. காரணம் இவங்க லீஸ்க்கு ஹவுஸ்க்கு போனதுனால அந்த ரெண்ட் அமௌண்ட் அப்படியே சேவிங்ஸ்க்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கிராசரி வந்து இவங்க 3 பேருக்கு 1,500 தான் ஆகுமா, பட் ஆனால் இப்போ 2,500 போட்டிருக்காங்க. காரணம் ஸ்நாக்ஸ் செலவு வந்து கம்மி பண்ணிவிட்டு இங்கே கிராசரி வாங்குறப்பவே ஹோம்மேடு ஸ்நாக்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டிலையே ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால கொஞ்சம் கிராசரிக்கு 2.5 போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கம்மியாக தான் ஆகுமா. இப்போ ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப ரேராக தான் வந்து வெளியில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ்க்கு 600 ஹோம்மேட் ஸ்நாக்ஸ்க்கு கிராசரிலையுமே பொருளை வாங்கியிருக்கிறாங்க. பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு ஒரு மாதத்துக்கு 700 ஆகும். பாலும் தயிரும் வந்து பார்த்திங்கன்னா 700 வாங்குறாங்க. வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா 800 தான்.
நான்வெஜ்ஜு 800 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இயர்லி பேக் போட்டுருவாங்களாம். ஸோ மாதம் 250 ரூபா எடுத்து வச்சுருவாங்க. அப்போ ஒரு வருஷத்தோட முடிவில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் சேர்ந்துருக்கும். அந்த 3000 ரூபாயை யூஸ் பண்ணி அப்படியே இயர்லி பேக் போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வந்து 3000 ரூபாயை மொத்தமாக எடுக்க முடியாது இல்லையா, அதனால் பட்ஜெட் ஒதுக்குறப்பே மாதம் 250 ரூபா 250 ரூபா. ஸோ மொத்தமாக 500 ரூபா அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்து வச்சுருவாங்களா. அந்த மந்தோட எண்டில் இயர் எண்டில் கொடுத்தோன்னா அந்த 3000 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க போல். ஸோ அதனால் மொபைலுக்கு 500 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. முன்னாடிலாம் அவங்களுக்கு ஈபி பில் 2 மாதத்துக்கு குறைக்க 1000 ரூபாய் கிட்ட வருமா. இப்போ நம்ம வீடியோவை ஈபி பில் எப்படி குறைக்கிறது எப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஈபி பில் 500 ரூபாய்க்குள்ளே தான் வருதான். ஸோ மந்த்லி 250 ரூபா அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் எடுக்கிறாங்க. 2-3 பேர் அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு போதும். ஸோ கேஸுக்கு 600 ரூபா எடுத்து வச்சுருக்காங்க. பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 2000 ரூபாய் 2500 ரூபா செலவு பண்ணுவாங்களாம். இப்போ வெறும் 1000 ரூபாய் தான். ஸோ இருக்கிறது 3 பேர் எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வருவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க போல். ஸோ இப்போ பெட்ரோலோட எக்ஸ்பென்சஸ் 1000 குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபீஸுக்கு 30,000 ரூபா இப்போ அவங்க பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் பெர் இயர் அப்படிங்கிறதுனால அதுக்கான 2500 ரூபாய் எடுத்து நம்ம வீடியோவை பார்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களும் ஆர்டி போட்டுட்டு வந்துடுவாங்களாம். ஸோ 1 இயர் முடிவில் அதை அப்படியே ஸ்கூல் ஃபீஸாக கட்டிடுவாங்க. ஸோ எமர்ஜென்சி செலவுக்கு ஒரு 750 ரூபா தனியாக எடுத்து வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய் ஒதுக்குறாங்க. ரொம்ப ரேராக எப்போயாவது வெளியில் ஆசைப்பட்டால் வாங்கிறதுக்காக 600 ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸ், இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1500 ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி செலவு 750 ரூபா இருக்கு இல்லையா, அது அப்புறம் அதர்ஸ் 1500 ரூபா. இந்த 2 செலவும் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக எடுத்தால் அந்த எமர்ஜென்சிலேருந்து 750 ரூபா. இது இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் வந்து அந்த 1500 ரூபாய் இந்த இடத்து செலவு பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த எமர்ஜென்சிலையும் அதர்ஸ்லையும் ஏதாவது பணம் மிச்சம் இருந்தால் அதை அப்படியே கொண்டு போய் உண்டியலில் சேர்த்துட்டு வராங்க. அவங்க பொண்ணு கையில் கொடுத்து தனியாக உண்டியலில் சேர்த்துட்டு வராங்களாம். அது 1 இயர் கழிச்சு அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபிக்ஸடாக போட்டுடுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்னா இவங்களோட பட்ஜெட்லேயே வந்து இன்னுமே அதிகமாக நான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் அவங்களுக்கு இமெயில் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் என்னை விட வந்து அவங்க அதிகமாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீடியோவில் அந்த டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க, இதை ஃபாலோ பண்ணணும்னு லெட்டர் அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இவங்களோட பட்ஜெட் பிளான். இவங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரியே பிபிஎஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு 1000 ரூபா பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு வராங்க. எஸ்எஸ்ஏ அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா அந்த திட்டத்தில், அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் அவங்களோட பொண்ணுக்கு 2000 ரூபாய் மாதம் கட்டிட்டு வராங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு இதில் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. பிபிஎஃப்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பற்றின அவேர்னஸ் இல்லை. நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நான் பிபிஎஃப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் வித் அப்டேட்டோட. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்னடா மாதம் போய் கட்டணுமே என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடியோஸ் பார்த்து சரி நிறைய பேர் இதை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு டைம் முன்னாடியே மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன் பிபிஎஃப்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அப்படியே டபுளாக நமக்கு வரும். எஸ்எஸ்ஏலும் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட பெண் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கண்ணை முருட்டு சேர்க்கலாம். நான்லாம் சொன்னேன் 1000 ரூபாய் போடாதீங்க, 1000 ரூபாய் கல்யாண செலவுக்கு, 1000 ரூபாய் ஹையர் ஸ்டடீஸ்க்குன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ, நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை விட டபுளாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லி ஒரு டைம் அவங்களுக்கு மெயில் போட்டிருந்தேன். முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, டக்குன்னு வருஷம் ஓடிடுச்சு. பார்த்தா நிறைய அமௌண்ட்டு சேர்த்துருக்கோம், எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்ப வட்டி வரதை பார்த்து இவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்னடா நல்ல ஸ்கீம்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ வந்து கண்டிப்பாக பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட எல்லா பிளேலிஸ்ட்டையும் கூட நான் லிங்க்கில் தரேன், பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 மாத சம்பளம் எப்போதுமே நம்ம கையில் இருக்கணும். அதுக்காக அவங்க 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் ட்ரீம் ஹவுஸ்க்கு அவங்க வந்து ஒரு கனவு இல்லம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு அவங்களால ஒரு 5000 ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க, ஆர்டியாக போட்டுட்ருக்கதா சொன்னாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்காக இப்போ 1500 தனியாக அதை வந்து எடுத்து வச்சு பேங்க்கில் சேர்த்துட்டு வராங்க. அதுவும் ஆர்டியில் தான் சேர்த்துட்டு வராங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நாங்கள் சேர்த்துட்டு வரோம். ஒரு நல்ல தொகை வந்தோன்னே எங்களுக்கு ஒரு ஏற்ற டைம் வரப்போ நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது செம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் நல்லா பணத்தை சேர்த்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டப்படுறாங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லலை, அவங்க வந்து கொஞ்ச நாளில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சேவிங்ஸ் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப ரொம்பவே வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது. ட்ரீம் ஹவுஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், வருஷம் ஆர்டி முடிய அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸடில் போடுங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்ட போகிறீங்கன்னா நல்லா 5 வருஷத்துக்கு அப்படியே ஃபிக்ஸடில் போட்டுருங்க, நல்லா வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளும் இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு. ஸோ நானுமே நிறைய விஷயங்கள் இவர்கிட்டேருந்து கற்றுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.